அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 40 தொகுதிகளில் தற்பொழுது தனித்து போட்டியிடுவதாக அறிவிக்க உள்ளதாக அதிமுக வட்டாரங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பொதுச் செயலாளராக ஆனால் மட்டும் பத்தாது, எடப்பாடி பழனிசாமி தலைமை சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கேற்ப எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கட்சிகளும் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சனமும் செய்து வருகிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீர் திருப்பமாக தேமுதிக பாமக உடனான கூட்டணி தொடர்பான 3வது கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில்தான் முடிந்தது. பாமக பாஜகவுடன் கூட்டணி வைத்துவிட்டது. இந்த நிலையில்தான் 3வது கட்ட பேச்சுவார்த்தைக்காக தேமுதிகவுடன் தற்பொழுது தேதியை அதிமுக கேட்டிருக்கிறது. ஏனென்றால் 2021 சட்டமன்ற தேர்தலின் பொழுது தேமுதிக எங்களுக்கு தேவையில்லை என்று உதறி தள்ளிய எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது தேமுதிக கட்சியின் வாசலில் தான் தற்பொழுது நிற்கிறார். பார்க்கலாம், அதிமுகவில் ஓபிஎஸ் வேணாம், சசிகலா வேணாம், டிடிவி தினகரன் வேணாம், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்கள் யாரும் வேணாம், அதிமுகவை வெற்றியடைய வைத்து விடுவேன் என்று கூறிய தினாவட்டாக பேசிய எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது 40 தொகுதிகளில் தனித்து போட்டியிடுவதாகவும் அதற்குள்ளாக 40 தொகுதிகளில் போட்டியிட நாங்கள் விரும்பவில்லை என்று மாவட்ட செயலாளர்கள் தற்பொழுது கூறியிருப்பதுதான் அதிமுகவில் வரலாறு காணாத அதிர்ச்சி என்றே நாம் கூறலாம். ஏனென்றால் அதிமுகவின் செயல்பாடுகள் அனைத்தும் மாவட்ட செயலாளர்கள் முன்னிலையில்தான் நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் எம்பியாக வேட்பாளராக அறிவிக்கப்படுபவர்கள் அந்த தொகுதியில் முழு செலவையும் அதிமுக ஏற்றுக்கொள்ளாது. அந்த தனிநபர் தான் வேட்பாளராக யார் நிறுத்தப்படுகிறாரோ அவர்தான் முழுமையாக செலவு செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கு 20 முதல் 25 கோடி வரை ஒரு தொகுதிக்கு செலவு செய்ய வேண்டி இருக்கக்கூடிய நிலையில் இதற்கு யாரும் முன்வராத நிலையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் அதிமுக போட்டியிடவில்லை என்ற ஒரு செய்தியும் வரவிருப்பதாக தகவல்களும் அரசியல் வட்டாரத்தில் பேச்சுக்கள் அடிபட்டு கொண்டிருக்கிறது. அதிமுகவின் தலைமைக்கு விரும்பிய எடப்பாடி பழனிசாமி அதை எப்படி பயன்படுத்தணும், எப்படி அதிகாரத்தை செலுத்தணும் என்ற எதுவும் தெரியாமல் பணத்திற்காகவும் பதவிற்காகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறார் என்றும் கடுமையான விமர்சனத்தை பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார். பாஜகவுடன் பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன், சசிகலா இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். கடைசி நேரத்தில் இரட்டை இலை சின்னம் எங்களுக்கு வரவில்லை என்றால் நிச்சயமாக தாமரை சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுவோம். ஏனென்றால் பன்னீர்செல்வம் அவர்களை விட அவரது மகன் ரவீந்திரநாத் அவர்களுக்கு இந்த எம்பி தேர்தல் மிக மிக முக்கியம். தேனி தொகுதியில் இரட்டை இலை சின்னம் இல்லாமல் நேரடியாக தாமரை சின்னத்தில் போட்டியிட வைப்பதற்காகத்தான் பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது மும்முரமாக வேலை செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. எப்படி பார்த்தாலும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இந்த தேர்தல் சாதகமாகத்தான் இருக்கும். அதே வேளையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த தேர்தலின் மூலமாக அவரது பதவி கூட பறிபோகலாம் என்றும் கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் குறித்து உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.